மேலே ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துறாங்க. ஐயோ, இது ஓஜிங்க. எங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளைய பிறக்க கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளையா நான் வந்து பிறந்துட்டேன். இல்ல வேற யாருக்காவது தத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட சடங்குகளுக்கோ என்னோட எதுக்கோ வந்து நீங்க யாரும் செலவு பண்ணி நான் போனேன்னு இருக்கக்கூடாது. வைராகியமா நான் உழைச்சேன், நீங்க என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1,00,000 சேர்த்து வச்சிருக்காங்க. டேட்டா போட 9 மணிக்கு போட்டா 9 மணிக்கு கோலம் போறதுல என்ன இருக்குமா? ஸ்ரீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவியை கூட்டி வந்து வீட்டுல உட்கார வைப்பாங்க. பாட்டிமார்கள் ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். சோ அவங்களுடைய பேத்திகள் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஓஜி பாட்டி, என் பாட்டி ஓஜி பாட்டி இப்படி ஒரு ஹீரோயிஸ்டிக் திங் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு 20-30 பீப்புள்ஸ் கூட நாங்கள் வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அவங்களுக்கு லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நானே செஞ்சு கொடுத்துட்றேன், எதுவாக இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷ்ஷு கூட செஞ்சுருவாங்க சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஸோ அது வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எப்படி இவ்வளோ பேருக்கு ஒரு ஆளாக செய்கிறாங்க, 30 பேருக்கு ஒத்தாளான்னு செய்வாங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்க ஆயா வந்து ஒரு வாட்டி அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் ஏதோ சண்டை. ஸோ எங்க மாமா வந்து கோச்சிட்டு he attempted மேலே ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ பிடிச்சி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துறாங்க. ஐயோ, இது ஓஜிங்க. அது எப்படிங்க ஒத்தாளா நின்று ஆளை தோல்ல தூக்கி போட்டு எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? ஒரு தைரியம் தான். வேற லெவல்டா. எங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளைய பிறக்க கூடாது அப்படின்னு சாமி கும்பிட்டாங்க. ஆனா பொம்பளை பிள்ளையா நான் வந்து பிறந்துட்டேன். இல்ல வேற யாருக்காவது தத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி இது சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எங்க அப்பத்தா தான் வந்து மகாலட்சுமி பிறந்திருக்குடா, நான் தூக்கி என் பேத்தியை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தா தான் தூக்கிட்டு போய் 6 வருஷமா வளர்த்தாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சின்ன வயசுலயே எங்க தாத்தா இறந்துட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க. வறுமையான சூழ்நிலை தான் சார். அதுலயும் வைராகியமா செய்யாத வேலைனே இல்லை. களை எடுக்கிறது, விறகு பொறுக்கிறது, மாவாட்டி விற்கிறது, போர்வை விற்கிறது, என்ன சீசனல் வேலையோ பருத்தி பால் வீடு வீடா போய் விற்பாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு சிறுக சேர்த்து வச்சு 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பேத்திகளுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரையும். இந்த ஷோக்கு வரதுக்கு முந்தின நாள் வரையும் வேலைக்கு போனாங்க. யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல 1,00,000 போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா என்னோட சடங்குகளுக்கோ என்னோட எதுக்கோ வந்து நீங்க யாரும் செலவு பண்ணி நான் போனேன்னு இருக்கக்கூடாது. வைராகியமா நான் உழைச்சேன், நீங்க என் காசுல தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி 1,00,000 சேர்த்து வச்சிருக்காங்க. கை கொடுங்க, கை கொடு. செய்வாங்க. நாளைக்கு நீ செஞ்சு நான் செஞ்சு 3 பிள்ளைகளுக்குள்ள வாதாட்ட வருங்கல்ல சார். அட போட்டி போட்டு செஞ்சுட்டு போட்டு சந்தோஷமா. அதெல்லாம் வேணாம், நமக்கு நம்ம காசு தான் நம்ம மேல விழுங்கணும். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. உழைச்சவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம ஒரு வார்த்தை சொல்லி இருங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே? இது ஒரு நல்ல கேள்வி சார். அப்படிதான் சார் இழுத்து பிடிச்சி உட்கார வைப்பேன். 10 நாளைக்கு அப்புறம் மைண்ட் என்ன நினைக்கும் தெரியாது. ஒரு போன் வச்சிருக்காங்க, அந்த கீபேட் போன். அதுல ஒருத்தவங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும்? நாகம்மான்னு ஒருத்தவங்க போன் பண்ணுவாங்க சார். அந்த போன் வந்தா போதும் சிட்டா பறந்துருவாங்க. கேட்டா இருக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு போறேன். அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? அவங்க காலத்துல டிஜிட்டல்லாம் இல்ல சார். நாங்க இப்ப டிஜிட்டல்லாம் யூஸ் பண்றோம். அதுலயே டயர்ட் ஆயிடுது. இதெல்லாம் ஒரு பெருமையா? நீங்க இருந்த சுறுசுறுப்புக்கு நான் ஏன் இருக்கணும்னு கேக்குறாங்க. 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைச்சா எப்படி ஆகுறது? அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யற வேலையை நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்குள்ள முடிக்க தான் போறேன். அப்படி பாரு. அதுக்கு ஏன் அந்த ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கு? விடியால எந்திரிச்சு பொம்பளை எந்திரிச்சு என்ன செய்யணும்? வாச தொளிச்சு வாச கூட்டி கோலம் போட்டுட்டு வீட்டுல வந்து உழ வச்சு சோறாக்கணும். என்ன சொல்கிறீர்கள்? கோலம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், நீ எல்லாம் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுவா இதுவான்னு கேட்டு ஒரு வரையறையா அடுக்கிடுறாங்க. என்ன கொடுமை சரவணன். நம்ம சொல்றதுக்கு தானே சார் இருக்கோம். நான் சொல்றதெல்லாம் நீ செய்யல. அவங்க என்ன சொல்ல வராங்க? நாம நல்லது கெட்டது சொல்லத்தானே நான் இருக்கேன், அப்ப சொல்லத்தானே செய்வேன் அப்படிங்கிறாங்க. சபாஷ், சரியான போட்டி. டேட்டா போட 9 மணிக்கு போட்டா 9 மணிக்கு கோலம் போறதுல என்ன இருக்குமா? ஸ்ரீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவியை கூட்டி வந்து வீட்டுல உட்கார வைப்பாங்க.
சார் எனக்கு 2 பிள்ளைங்க இல்ல சார். நைட் 11 o'clock தான் அவங்க வருவாங்க ஷிஃப்ட் முடிச்சிட்டு. 11 or 12 தான் வருவாங்க. வர வரி தனி வீடுங்கிறனால ஆப்வியஸ்லி நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். ஓ அப்படியா விஷயம். 12 o'clock வந்ததுக்கு அப்புறம் மார்னிங் நான் அகைன் வந்து 6:30 ஸ்கூல் இருந்தா 6:30க்கு எந்திரிப்பேன். ஸ்கூல் இல்லைன்னா 8 o'clock தான் எந்திரிப்பேன். ஆனா அதுவும் அவங்களுக்கு வந்து பிளேமிங்கா தான் இருக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா போன பிடி வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாக்க அதுக்கு வாட்டில் தூங்காம உட்காந்தே இருக்கு. 11 மணி வரைக்கும் தூங்காதுங்க. உங்க பேரை வர்றதுக்கே 11 மணி 12 மணி ஆயிடுது. அவரை பத்தி எந்த கவலையும் இல்லை. இந்த அம்மா வந்து அவருக்கு பணிவிடை செய்யாது. என்னடா அவரை தெய்வமா நினைக்கிறது யாரு? நீங்க தான் நினைக்கணும். இல்லம்மா இது அதுக்குன்னு இவ்வளோலாம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இல்லம்மா அவரேமா காலைல எந்திரிச்சோனே காலை தொட்டு கும்பிடு, காலை தொட்டு கும்பிடு. ஏன் காலை தொட்டு கும்பிடு வர சார்? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஒன்னே கும்பிடணுமா? ஆணு பெண்ணு சரசமம் இல்லையா? அப்படி கிடையாது. என்ன சொன்னாரு கோபிநாத் சாரு? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா அவங்க அப்பா வேலை பாக்குறாங்கன்னு சொன்னா ஆமா பாக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் கால்ல விழுவணும்னா அவரு என் கால்ல விழுவணும் தானே? அதான் இல்லங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. புண்ணியத்துக்கு என் பேரும் என் காலில் விழுந்தா புண்ணியம் உனக்கு. என் கால்ல விழ சொல்லி டபுள் புண்ணியம். அப்படியெல்லாம் விட மாட்டேன். என்ன சார் இது? நியாயமா சொல்லுங்க சார். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆக்சுவலா இல்ல இந்த டிபேட் தனியா போகும்னு வச்சுக்கோங்களேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்னங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்போ நாங்க கொஞ்சம் ஸ்டைலா கூப்பிடுறோம். இதெல்லாம் ஒரு பெருமையா? இந்த மாதிரி நான் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட மாட்டேன். வாங்க என்னங்க அந்த மாதிரி கூப்பிடாம கொஞ்சம் பேர் சொல்லி கூட கூப்பிடு. என்னடி இது? என் ஹஸ்பண்டுக்கே பிடிக்காது. திடீர்னு என்னங்க அப்படி என்ன என்ன இப்படி கூப்பிடுறாங்க. யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்குங்கிறாப்ல என்னங்கன்னு கூப்பிட்டா. என்ன கொடுமை சரவணன். நான் தூங்கிட்டு இருப்பேன். வந்து எந்திரி சாமின்னு சொன்னா எந்திரிக்க போறோம். வந்து ஏதோ வானமே இடுஞ்சுழுந்த மாதிரி வந்து கத்துவாங்க. அப்படியா? அப்படிச்சா? இப்ப கத்தி எழுப்புறாங்க. ஆரம்பத்துல முதல்ல நீங்க தூங்கிட்டு இருந்தப்பெல்லாம் ஒரு காலத்துல எழுப்பி பார்த்துருப்பாங்கல்ல, அப்பெல்லாம் என்ன சொல்லி எழுப்புனாங்க? பிரவீனா எந்திரி சாமின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்கல்ல. சாமியை கூப்பிட்டாங்களா இல்லையா? கூப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் சரி எல்லா டைமும் கத்தி தான் அனுப்புவாங்க. ஆமாமா, ஏன்னா எந்திரி சாமின்னு சொன்னா எந்திரிக்கணுமா இல்லையா? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. பாட்டினாலே ஒரு கொஞ்சம் கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களோ? அதேதான் அதேதான். ஒரு 11 வயசு வரைக்கும் கொஞ்சம் பேசுறாங்க. ஏன் சார் 12 வயசு 13 வயசு அப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் கோவமாவே பேசுறாங்க? எதுக்கு சார்? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு 10-11 வயசு வரைக்கும் கொஞ்சறீங்க, அதுக்கப்புறம் ஏன் கோவமா பேசுறீங்கன்னு கேக்குறேன். நான் போனேன்னா தங்கச்சியெல்லாம் 2 பேர் இருக்காளுங்க, விளக்கு மத்த எடுத்துட்டு போய் அடிப்பேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சின்ன பிள்ளை விளையாடட்டும், சின்ன பிள்ளைன்னு விடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஸ்ட்ரீம் பண்ண வேண்டாமா? பெரிய பிள்ளையாட்டிங்க ஒழுங்குபடுத்த வேண்டாமா? அப்ப அவங்க டஃபா தானே மாறுவாங்க. அதானே உலக வழக்கம். அதை திட்டாம பொறுமையா எடுத்து சொல்லலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, யாருக்கெல்லாம் குழந்தை இருக்கு? எவ்ரிபாடி. நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்தே தான் வழி நடத்துறீங்களா? அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. இல்ல சார், திட்டுறீங்களா? நானும் அதே 8 மணிக்கு ஆடிடுவேன். ஐயோ ஐயோ. எங்க போனாலும் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போவாங்க. ட்ரெயின் இருக்கும், 10 ரூபா தான் டிக்கெட்டா இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணி தான் போவாங்க. அப்படிதான் நம்மளும் போகணும்னு நினைப்பாங்க. நான் ஜாதகம் பார்த்தேன், 5 வருஷம் தான் உயிரோட இருப்பேன், நான் சாவறதுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணி பாத்துறேன்னு சொன்னாங்க. நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். என்னடி சொல்ற? சாவறதுக்குள்ள ஒரு பேரம் பேத்தி பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் வளர்த்து விட்டு போயிருவேன்னாங்க. நானும் பண்ணேன். நீ என்ன சொல்ற? சாவறதுக்குள்ள சும்மாவே இருக்க மாதிரி இருக்கு, ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா பார்த்துட்டு கண்ணை மூடிடுவேன்னாங்க. இப்ப அதுல வந்து நின்றுட்டு இருக்கிறது ஏன்? இந்த ஜோசிகார் உண்மையா சொன்னாரு என்ன? சிரிக்கையில தெரியுதா? எப்படி போனாலும் மடக்குறானுங்களே. அரசாங்க வேலை நீங்க ட்ரை பண்றீங்களா இல்லையா? அது பண்ணலன்னு தான் இப்ப கோவம். நேத்து கூட கவர்மெண்ட் வேலைக்கு பண்ணல, படிக்கல. ஆனா அவங்க சொல்ற எதுவுமே மோசமானது இல்லையில. உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். இந்த விஜய் வந்திருக்குங்கிறாங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த இது எழுதி கொடுத்தாக்க பதிவு பண்ணாக்க 4000 கொடுக்குறேன்றாங்க. நீ அப்படி வரியா? பஸ்ல வந்துட்டு இருக்கோம் சார், நைட்டு 1 மணிக்கு அந்த விஜய் வந்தா எம்ப்ளாய்மெண்ட்ல 4000 ரூபாய் தராங்களாமே அப்படின்னு கேக்குது. 2 மணிக்கு எனக்கு தூக்கமே போச்சு. தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு செருப்பு வாங்கணும்னா கூட ஒரு 100 தடவை யோசிக்கிறாங்க. அது ஏன் தெரியல.
ஒரு ஆட்டோல 50 ரூபாய்க்கு கேட்குறேன். அவங்க 200 சொன்னாங்கன்னா நீ 50 ரூபாய்க்கு வர மாட்டேங்கிறேன்னு நடந்து 3 கிலோமீட்டர் போறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இன்னும் அவங்க இதுக்கே மாத்திக்கல? 74 வயசுல எதுக்கு இவ்வளவு தூரம் நடக்கணும்? நான் இருக்கந்தட்டி உனக்கு செய்யணும்னு ஒரு அபிப்பிராயம். உங்களுக்கு இருக்க ஆசைகள்ல சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டா என்ன? ஏன் அப்படி பேர் வாங்க பாக்குறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எல்லாம் இருந்தோம்னா ஆடம்பரம் என்னைக்கு இருக்க கூடாது. ஒரே என்ன ஆடம்பரம்? அவசியத்துக்கு செருப்பு பொருள் என்ன ஆடம்பரம்? நமக்கு அந்த நாளையில இருந்து நம்ம என்னோட என்ன தெரியுங்களா, கேப்ப கஞ்சி, சோளச்சோறு, நெல்லிச்சோறு 8 நாளைக்கு ஒரு கதை சோறாக்குவாங்க. பெருமை பேசக்கூடாது. கையில காசும் இருக்கு, தேவையும் இருக்கு, செஞ்சுக்க வேண்டியதானே. ஏன் மனசு வர மாட்டேங்குது? ஏத்தி இருக்கையில என்ன வாங்கி கொடுக்கட்டும் நம்ம விட்டுறோம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. காதல இப்படி போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு நான் பேட்டிக்கிட்டே வேணும். அட உங்களுக்கு என்ன பண்ணி பார்க்கணும்னு ஆசைங்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். கண்ணாடி போட்டு பாப்போமா? கண்ணாடி நல்லா இருக்கா மாத்திக்கி? சூப்பர் பா. நான் இங்க இருக்கேன், நீ வேற பேத்திட்ட போயிட்டு இருக்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரவ பேரக்கா தெரியுதா? இது போட்டுக்கிட்டா கருப்பா இருக்கா? தெரியுது கருப்பாட்டா லேசா கருப்பு தெரியுது. கருப்பா இருக்கிறது தெரியுது. ஆமா. என்ன ஒரு கண்டுபிடிப்பு, என்ன ஒரு புத்திசாலித்தனம். கண்ணாடி போட்டு போமா, ஜம்முன்னு இருக்கும். நாகம்மா பார்த்தா மிரண்டுறோம். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க. இதை போட்டுங்க, நல்லா இருக்கு. ஊருக்குள்ள இதோட போனீங்கன்னா நாகம்மா பயந்துரும். இதுல எதை யூஸ் பண்ணி பார்க்கணும்? லிப்ஸ்டிக். என்ன கலர் லிப்ஸ்டிக் போடலாம்? பாட்டி வேற பிராண்டை கண்டுபிடிக்காப்ல, டூப்ளிகேட்டா. யார் உங்க ஃப்ரெண்டா? இவங்க உங்களுக்கே சின்னமாவா? உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறது? பொறாம லைட்டா அப்படி போடு. சரோஜா தேவி மாதிரி இருக்க. கண்ணு தூங்க. வாவ். ஓ, ஒரு லுக்கு ஒன்று விட்டாங்க தெரியுமா அப்படின்னு. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். கண்ணாடியில காட்டுங்க. அதை உங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போட்டாங்களா? எங்க கல்யாணத்துக்கா? சும்மா கண்டாயிச்செடியை கட்டி இந்த கொண்டைய போட்டு அதே எங்க கல்யாணம். இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. கல்யாணத்துக்கு அப்ப என்னதான் மேக்கப் போட்டாங்க? எந்த மேக்கப்பும் கிடையாது. வீட்டுக்காரர் நல்லா இருப்பாரா? சூப்பரா இருப்பாரு. சூப்பரா இருப்பாரு. கமலஹாசன் மாதிரி இருப்பாரு. கமலஹாசன் மாதிரி. இந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் பார்த்து இப்போ ஒரு வேளை அவர் இருந்து பார்த்தா என்ன சொல்லுவாரு? 2 அடி தான் கொடுப்பாரு. சோலி முடிச்சு வயசுக்கு இந்த பந்தா பண்ணிருக்க. இதெல்லாம் இருந்திருந்தா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? இன்னைக்கு என்ற பேத்திகள்லாம் எப்படி இருக்காங்க? அது மாதிரி ஏறிட முடியுமா? அதுதானே போடு. லிப்ஸ்டிக் போட்டோன்னே நமக்கு எங்க ஆயிட்டாப்ல. அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.